ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். தமிழ்நாட்டோட நெக்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் யாரு? உங்க தொகுதியோட அடுத்த எம்எல்ஏ யாரு? இது எல்லாமே இப்போ தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நிறைய ஸ்ட்ராங் ரூம்ஸ்ல, அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி அந்த மாதிரி காலேஜஸ்குள்ளயும் யூனிவர்சிட்டிஸ்க்கு நடுவுலயும் கூட்டம் கூட்டமா நம்ம போட்ட வாக்கெல்லாம் அந்த பாக்ஸ்க்குள்ள, அந்த இவிஎம்னு சொல்லப்படக்கூடிய அந்த பாக்ஸுக்குள்ள இப்போ தூங்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அது எல்லாத்தையும் ஒவ்வொன்னா எடுத்து திறந்து எண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பட் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி நம்ம ஓட்டு போடுறது வந்து கரெக்ட்டா அவங்களுக்கு தான் போய் சேருதா? இந்த ஓட் எல்லாமே வந்து எப்படி கவுண்ட் பண்றாங்க? இத எப்படி நம்ம நம்புறது? இந்த மாதிரி நெறைய கேள்வி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா விடிஞ்சுச்சுன்னா, அந்த நியூஸ் சேனல்ஸ்லயும், நியூஸ் பேப்பர்ஸ்லயும் வெறுமனே சொல்லுவாங்க. இவ்ளோ பேர் ஓட்டு போட்டுருக்காங்க. இவங்களுக்கு 1,00,000 பேர் ஓட்டு போட்டாங்க. இவங்க ஜெயிச்சுட்டாங்க. இவங்க தோத்துட்டாங்க. எப்படி நம்புறது? பின்னாடி இருக்கிற ப்ராசஸ் என்ன? வெல் இன்னைக்கு வீடியோல நம்ம ஓட்டு போட்டு முடிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு. அதுக்கப்புறம் 10 நாள் அந்த ஓட்டெல்லாம் என்னாச்சு? எங்க இருந்துச்சு? அந்த ஓட்டெல்லாம் எங்க இருந்தது எல்லாத்தையும் மறுபடியும் எப்படி திருப்பி கொண்டு வந்தாங்க? கொண்டு வந்த ஓட்ட எப்படி கவுண்ட் பண்ணாங்க? இத எப்படி எல்லா கட்சியும் அக்ரி பண்றாங்க? ஒருவேளை எனக்கு சந்தேகம் இருக்குதுன்னா நான் என்ன பண்ணணும்? கட்சிகள் அக்ரி பண்ணலனா என்ன பண்ணுவாங்க? சில நேரங்கள்ல ரீகவுண்ட் நடத்துறாங்களே, அப்பலாம் என்ன நடக்குது? இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு வீடியோல உங்ககிட்ட டீடைல்டா இந்த வோட்டிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குது? கவுண்டிங் ப்ராசஸ ஃபோக்கஸ் பண்ணி நாளையில இருந்து இன்னும் ஒரு மாசத்துக்கு தமிழ்நாடு ஃபுல்லா பரபரப்பா இத பத்தி தான் பேசிட்டு இருக்க போறோம். பட் அது என்ன நடக்குது பிஹைண்ட் தி சீன்ஸ்? இவ்ளோ நாள் நம்ம டெலிவிஷன் ஸ்கிரீன்ல மட்டும் நியூஸா மட்டும் பார்த்த விஷயத்துக்கு பின்னாடி என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத உங்ககிட்ட டீடைல்டா இப்ப சொல்லப் போறேன். பட் அத பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விடிஞ்சா ரிசல்ட். அதை எல்லாருக்கும் முன்னாடியும் நீங்க டீடைல்டா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கனால், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஒவ்வொரு கட்சி எவ்வளவு சீட் எடுக்கிறாங்க, யார் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி மொத்த அப்டேட்டையும் டெய்லி தூங்க போறதுக்கு முன்னாடி 10 நிமிஷத்துல ஃபர்ஸ்டா எல்லாருக்கும் முன்னாடி டீடைல்டா வெல் ரிசர்ச்டா தெரிஞ்சுக்கிறதுக்கு மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. இப்போ என்ன நடந்துச்சு? ஓட்டு போட்டு முடிச்ச மொமெண்ட்ல இருந்து, அந்த பூத்ல இருந்தே என்ன நடக்குதுங்கிற கேள்வி இருக்குல்ல. ஓட்டு போட்டு நம்ம வெளியே வந்துடுறோம். அந்த ஓட்டெல்லாம் எப்படி 10 நாள் பாதுகாப்பா வச்சிருந்தாங்க, எங்க வச்சிருந்தாங்கங்கிற எல்லா விஷயத்தையும் இப்ப பார்க்க ஆரம்பிப்போம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பூத்லயும் ஒரு வோட்டிங் மெஷின் இருக்குது. கரெக்ட்டா? இந்த வோட்டிங் மெஷின் வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஓட்டு போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அன்னைக்கே வந்து எல்லா கட்சியில இருந்தும் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க. எல்லாரையும் ஒண்ணா கூப்பிட்டு வச்சு பாருங்க. அப்படி நீங்க ஓட்டு போடுறப்பமே பாத்தீங்கன்னா, அந்த பூத்துக்குள்ளேயே வந்து ஒருத்தங்க கவுண்ட் வரைக்கும் பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்ட்டா ஓட் போட்டுட்டு இருக்காங்களா? எல்லா கட்சிக்காரங்களும் ஓகே, இவங்க ஓட் போட்டாங்க, அவங்க ஓட் போட்டாங்கன்னு பேரை முதல்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நீங்க உள்ள போய் ஓட் போட்ட உடனே சொல்லுவாங்க, லக்ஷ்மி அப்படின்னு ஒன்னு பேர் சொல்றாங்கன்னா, அப்புறம் நம்பர் ஒன்னு சொல்லுவாங்க. அத போய் எல்லாரும் டிக் பண்ணுவாங்க. அதுல வந்து டிஎம்கே இருப்பாங்க, ஏடிஎம்கே இருப்பாங்க, டிவிகே இருப்பாங்க, பிஜேபி இருப்பாங்க. எல்லாரும் ஒரு டிக் போட்டு வச்சிருவாங்க. கரெக்ட்டா? அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் முன்னாடியும் அந்த ஓட்டிங் நடந்து முடியுதா? ஓட்டு போடுறது தான் பார்க்க முடியாது. பட் எல்லாரும் முன்னாடி தான் நம்ம ஓட் போடுறோம். நம்ம ஓட்டு போடுறப்ப அந்த ரூமுக்குள்ள அட்லீஸ்ட் வந்து ஒரு 10, 20 பேர் இருப்பாங்க. ஓட்டு போடுறது தான் யாரும் பார்க்க முடியாதே தவிர, ஆனா இத்தனை பேர் உள்ள இருப்பாங்க. கரெக்ட்டா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அன்னைக்கே எல்லா வோட்டிங் மெஷினையும் எல்லாரையும் பார்த்திருக்கிற மாதிரி அங்க உட்கார்ந்துட்டு இருந்த எல்லார்கிட்டயும் சைன் வாங்குவாங்க. which means எல்லா கட்சிக்காரங்க கிட்டயும் சைன் வாங்கி அந்த எல்லா இவிஎம்மையும் ஒண்ணா கலெக்ட் பண்ணுவாங்க. எல்லா பூத்ல இருந்தும் கலெக்ட் பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ணிட்டு இந்த மொத்த ஒரு பூத்ல இருந்தும் எல்லா இவிஎம்ஸும் எடுத்துட்டு போய் ஸ்ட்ராங் ரூம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வைப்பாங்க. இந்த ஸ்ட்ராங் ரூம் அப்படிங்கிற இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சென்னையில அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு ஸ்ட்ராங் ரூம்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு ஊர்ல அங்க இருக்கிற யூனிவர்சிட்டியோ இல்ல கவர்மெண்ட் ஸ்கூலோ இல்ல வந்து ஒரு பெரிய கவர்மெண்ட் காலேஜோ இந்த மாதிரி இருக்கிற இடங்கள்ல பெரிய ஹால்ஸ் இருக்கிற இடத்துல நல்லா பத்திரமா வச்சுக்கக்கூடிய இடங்கள்ல கவர்மெண்ட் பில்டிங்ஸ்ல வந்து போய் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. இப்படி பூத்ல இருந்து போற இடம் வரைக்குமே வந்து யாரும் ஏமாத்தற கூடாதுல்ல. அதனால போற வழியிலே வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வண்டியில எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு போலாம். எல்லா கட்சிக்காரங்களும் போலாம். சோ தட் இந்த கட்சிக்காரன் உள்ள பூந்து கள்ள ஓட்டு போட்டுட்டான், இவன் கள்ள ஓட்ட பாக்ஸ் திருட பார்த்துட்டான், இது எதுவுமே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம சிஸ்டமே எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா லேயர்டா இருக்குது. எல்லாரும் கண்ணு முன்னாடி பண்ணிட்டே இருக்கேன் பாருங்கிறது தான். சோ இது வந்து ஸ்ட்ராங் ரூமுக்கு போயிடுது. ஸ்ட்ராங் ரூமை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த ஸ்ட்ராங் ரூமை வந்து மூடி வச்சிருவாங்க. அதுக்கும் வந்து ஒரு பூட்டு வந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ஒரு ஆஃபீஸர் கிட்ட சாவி போயிடுது. அதுக்கு முன்னாடி இருக்கிற இன்னொரு டோருக்கு வந்து சாவி இன்னொருத்தங்க கிட்ட போயிடும். இப்படி லேயரா உள்ளுக்குள்ள போகுது. சோ அதுக்கப்புறம் இது எல்லாமே சிசிடிவி வாட்ச்லயும் இருந்துட்டு இருக்கும். 24 மணி நேரமும் நம்ம வந்து அங்க டென்ட் போட்டு முன்னாடி உட்கார்ந்துருவாங்க. ஸ்ட்ராங் ரூம் முன்னாடி வந்து எல்லா கட்சிக்காரங்களும் அங்க உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இவ்ளோ நாள் ஒரு வருஷமா நீ கொள்ளை அடிச்சிட்ட, நீ திருடிட்ட, நீ கற்பழிச்சிட்ட, நீ மோசமானவன், நீ கேவலமானவன் சண்டை போட்டுக்கிட்ட எல்லா கட்சிக்காரங்களும் அடுத்த 10 நாளுக்கு ஒண்ணா உட்கார்ந்து ஒண்ணா சாப்பிட்டு ஜாலியா பப்ஜி விளையாண்டு சீட்டு விளையாண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. சோ எல்லாருமே வந்து ஆனா அங்க ஏன் டென்ட் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க? ஸ்ட்ராங் ரூமை நீயும் கை வைக்க கூடாது, நானும் கை வைக்க மாட்டேன். நான் என்னதான் பழகுனாலும் நான் கை வச்சிருவேனா இல்லையாங்கிறது உனக்கு தெரியணுங்கிறதுக்காக நீ அங்க காவ காத்துட்டு இருப்ப. நீ கை வச்சிட கூடாது, நான் காவ காத்துட்டு இருப்பேன். சோ எல்லாருமே அங்க வந்து செக்யூரிட்டி மாதிரி முன்னாடி எல்லா கட்சிக்காரங்களும் அங்க உட்கார்ந்துட்டு இருக்க போறாங்க. கரெக்ட்டா 10 நாள் இப்படியே முடிஞ்சிருச்சு. ஓகேவா? நாளைக்கு
காலையில என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இதுக்கு நடுவுல இன்னொரு ஒரு ப்ராசஸ் இருக்குது. போஸ்டல் பேலட் வேற இருக்குது. இப்ப எல்லாருமே வந்து பூத்ல ஓட்டு போட முடியாது கரெக்ட்டா? அன்னைக்கு ஓட்டு போடுற அன்னைக்கு எத்தனை போலீஸ் தமிழ்நாடு ஃபுல்லா வேற வேற கார்னர்ல இருந்துகிட்டு செக்யூரிட்டி குடுத்துட்டு இருந்திருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டுல இருந்து எத்தனை பேர் ராணுவத்துல சர்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டிலே எத்தனை வயசான பாட்டி தாத்தனால எந்திரிச்சு வந்து ஓட்டு போட முடியாது. அவங்க ரொம்ப வயசாயிருப்பாங்க, ஃபீபிளா இருப்பாங்க. சில பேர் பிசிக்கலா சேலஞ்ச்டா இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிற எல்லாரோட ஓட்டையுமே வந்து அவங்கவங்க வீட்டுக்கு போய் அவங்கவங்க இருக்கிற இடத்துல இருந்து போஸ்டல் பேலட் மாதிரி நம்ம வாங்கிடுவோம். ஓகேவா? அது வந்து அந்த பேலட் பேப்பர் வந்து ஆர்ஓ கிட்ட இருக்கும். கடைசியில நாளைக்கு காலையில 7 மணிக்கு பாத்தீங்கன்னா எல்லா கட்சிக்காரர்ல இருந்தும் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து ஐடி கார்டுலாம் போட்டு கரெக்ட்டா ஸ்ட்ராங் ரூமுக்கு வந்துருவாங்க. அங்க தான் கவுண்ட் பண்ண போறாங்க. அந்த 14 டேபிள் மோஸ்டா போட்டு வச்சிருப்பாங்க. 14 தான் ஜெனரலா நடக்கும். சோ 14 அப்படின்னு சொல்லிட்டு 14 டேபிள்ஸ், ஒரு டேபிளுக்கு ஒரு இவிஎம் எடுத்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கட்சியில இருந்தும் ஏஜென்ட்டும் உள்ள இருப்பாங்க. சோ யாரும் ஏமாத்திர கூடாதுங்கிறது எல்லாரும் முன்னாடியும் சரிசமமா எல்லாரும் முன்னாடியும் பாத்தீங்க, ஓட்டு போட்டாங்க, மூடி வச்சாச்சு. இப்போ எல்லாரும் முன்னாடியும் நான் திறக்கிறேன், கவுண்ட் பண்ண போறேன், எல்லாரும் பாத்துக்கோங்க. இதுதான் சிஸ்டம். ஓகேவா? சோ எல்லாரும் முன்னாடியும் 14 வைக்க போறாங்க. 14 பூத்ஸ் ஒரே நேரத்துல எடுத்து வச்சிடுறாங்க. முதல்ல வந்து இந்த போஸ்டல் பேலட் சொன்னேன்ல, அவங்களோட ஓட்டை முதல்ல கவுண்ட் பண்ணுவாங்க. இதுதான் இந்தியா டெமோக்ரஸியோட பியூட்டியே. நம்ம எல்லாரும் ஓட்டு போட்டாலும் முதல்ல கவுண்ட் பண்ணப்படக்கூடிய ஓட்டு யாருகிட்ட இருந்து ஆரம்பிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, அந்த ராணுவத்துல வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தமிழன் கிட்ட இருந்து, ஒரு வயசான பாட்டி தாத்தா ஓட்டு போட வர முடியாம இருக்காங்கல்ல, அவங்களோட ஓட்டு, ஒரு பிசிக்கலா டிஃபரண்ட்லி ஏபிள்டா இருக்கிறவங்களோட ஓட்டு, இப்படி ஒவ்வொருத்தங்களோட அந்த போஸ்டல் ஓட்டு யாரு பூத்துக்கு வர முடியலையோ அவங்க ஓட்டை தான் முதல்ல கவுண்ட் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், மதன் அவங்க எத்தனை பேர் மதன் இருந்துற போறாங்க? தொகுதிக்கு ஒரு 100 பேர், 1000 பேர், அதுக்கு மேல இருந்துற போறது இல்ல. அது என்ன பெரிய நம்பரான்னு கேட்டீங்கன்னா பெரிய நம்பர். தமிழ்நாட்டுல ஏன் இந்தியாவிலே வேர்ல்ட் லெவல்ல நீங்க கூட எடுத்துக்கோங்களேன், எலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து 2 ஓட்டு வித்தியாசத்துல 5 வருஷம் உழைச்சு தோத்தவங்க இருக்காங்க, 5 வருஷம் உழைச்சு ஜெயிச்சவங்க இருக்காங்க. 2 ஓட்டு, 1 ஓட்டு, இந்த மாதிரிலாம் வந்து எலெக்ஷன் இருக்கிறப்போ எவ்ரி ஓட் கவுண்ட்ஸ். ஓகேவா? எஸ்பெஷலி இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இந்த எக்ஸிட் போல்ஸே பாருங்களேன், எல்லா கட்சியுமே சொல்றாங்க இந்த கட்சி எவ்வளவு ஓட்டு எடுப்பாங்க, அவ்வளவு ஓட்டு எடுப்பாங்க. இந்த மாதிரி டைட்லி கண்டெஸ்டட் எலெக்ஷன்ஸ் இருக்குல்ல, எவ்ரி சிங்கிள் ஓட் கவுண்ட்ஸ். நான் இப்பமே ஒரு ப்ரெடிக்ஷன் மேக் பண்றேன். நாளைக்கு நீங்க வரலாறு காணாத அளவுக்கு மார்ஜின்ஸ் எல்லாம் ஜஸ்ட் இருக்கிற மாதிரி நிறைய கான்ஸ்டிட்யூவன்சிஸ்ல ஒருத்தங்க ஜெயிப்பாங்க, ஒருத்தங்க தோப்பாங்க. அப்ப எவ்ரி ஓட் கவுண்ட்ஸ். நாளைக்கு எலெக்ஷன்லாம் கவுண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, கவுண்டிங் எல்லா கட்சியும் இந்த கண்ணுல வந்து எண்ணெய் ஊத்துன மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து செக் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ எனிவே அவங்களோட முதல்ல போஸ்டல் பேலட்ஸ்லாம் கவுண்ட் பண்ணி முடிச்சிருவாங்க. அப்புறம் கரெக்ட்டா ஒரு 8 8:30 இந்த டயத்துல முதல்ல நான் சொல்லிடுறேன். அப்ப போஸ்டல் பேலட்டை மட்டும் கவுண்ட் பண்ணிட்டு ஒரு கட்சி லீடிங்ல இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா உடனே யாரும் டென்ஷன் ஆக வேணாம், கடுப்பாக வேணாம், இல்ல சந்தோஷப்பட வேணாம். ஏன்னா அது ஜஸ்ட் ஸ்டார்டிங். இதுக்கப்புறம் தான் எல்லாரோட ஓட்டும் இருக்குது. இதுக்கப்புறம் அது வந்து ஒரு மேபி ஒரு சைனை காமிக்கலாமே தவிர அது வந்து ரிசல்ட் கிடையாது. காலையில எந்திரிச்ச உடனே பார்த்தோம்னா இந்த நம்பர் அப்படின்னு யாரும் ஜெர்க்காக தேவையில்லை. அதுக்கப்புறம் தான் நம்பர்ஸே நம்ம ரியலா வரப்போகுது. ஒரு மத்தியானம் 12 மணிக்கு பார்த்தோம்னா தான் நம்மளுக்கு கிளியரா இந்த திசையை நோக்கி தான் எலெக்ஷன் போகுதுன்னு தெரியும். ஏன்னா அதுக்கப்புறம் இப்போ 14 இவிஎம்ஸ் எடுத்துட்டு வந்து வைப்பாங்க, எல்லாரும் முன்னாடியும் காமிப்பாங்க. எல்லாரும் பாத்துட்டீங்களாப்பா? ஏன்னா எல்லா கட்சிக்காரங்களும் அங்க இருப்பாங்க. இப்போ நான் இதை ஓபன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஓபன் பண்ணிட்டு ஒரு பட்டன் அமுக்குனாங்கன்னா உடனே அந்த போலிங் பூத்ல யாருக்கு எவ்வளவு ஓட்டு விழுந்திருக்குங்கிறது உடனே டிஸ்ப்ளே ஆயிடும். யோசிச்சு பாருங்க, நாம் தமிழர் கட்சிக்கு எவ்வளவு ஓட்டு விழுந்திருக்குது, அதுங்க வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு எவ்வளவு விழுந்திருக்குது, திமுகக்கு எவ்வளவு விழுந்திருக்குது, அதிமுகக்கு எவ்வளவு விழுந்திருக்குது, நோட்டாக்கு எவ்வளவு விழுந்திருக்குது. இந்த எல்லா டேட்டாவும் நம்ம நாள் ஃபுல்லா நின்னு ஓட்டு போட்டாலும் ஒரு பூத்லயும் ஒரு பட்டன் பிரஸ்ல வந்து எவ்வளோ அப்படிங்கிற நம்பர் டிஸ்ப்ளே ஆயிடும். இப்போ இதை வந்து எல்லாரும் நோட் பண்ணி வச்சுப்பாங்க. ஓகே, இவ்வளோ 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 அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சிக்காரங்களும் காமனா நோட் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ ஒரு கவுண்டிங்கும் பார்த்தீங்கன்னா சொன்னேன்ல, ஒரு நேரத்தில் 14 டேபிள்ஸ்ல வந்து இப்படி கவுண்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஜென்ரலா நம்ம தமிழ்நாட்டில் வந்து 18 to 25 ரவுண்டு போகும். ஏன்னா அத்தனை பூத் இருக்குது. ஒரு தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பூத் இருக்கும். இப்படி ஒரு பூத்தையும் நம்ம 14 முடிக்கணும்னா நம்மளுக்கு மல்டிபிள் ரவுண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு பூத் முடியும். அதுக்கப்புறம் ஒரு ரவுண்ட் முடியும். அதுக்கப்புறம் இன்னொரு ரவுண்ட் எடுத்துட்டு வந்து இவிஎம் வைப்பாங்க. மறுபடியும் இந்த மாதிரி ஒரு பட்டன் அமுக்குவாங்க, செக் பண்ணுவாங்க. சோ இப்படி தான் மொத்தமா ஒருத்தங்க ஒரு தொகுதியில எவ்வளவு எடுத்திருக்காங்கன்னு தெரிய போகுது. இந்த மாதிரி ரவுண்டா பாத்தீங்கன்னா 18 to 25 போகும். சின்ன தொகுதியா இருந்தா ஒரு 10-15 ரவுண்ட்ல முடிஞ்சிரும். பெரிய தொகுதியா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 25-20 வரைக்கும் கூட போகும். ஓகேவா? அவ்வளவு ரவுண்ட்ஸ் போகும். ஏன்னா எவ்வளவு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கங்கறத பொறுத்து ஒரு தொகுதியில நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ voted will be different. கரெக்ட்டா? சோ ஓட்டு வந்து இவ்வளவு நேரம் ஆகும். சோ நம்மளுக்கு எக்ஸாக்ட்டா நம்மளுக்கு 3 விஷயம் இருக்குது ஒரு எலெக்ஷன்ல. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லீட். இப்போ ஒரு தொகுதியில வந்து ஒருத்தங்கள சொல்றாங்க எக்ஸ் பார்ட்டி வந்து இவ்ளோ லீடிங்ல இருக்காங்கன்னா அது எக்ஸாக்ட் லீடிங்ல இருக்காங்க. அதாவது அந்த தருணத்துல அவங்க முன்னால இருக்காங்க. இந்த போஸ்டல் பேலட்ல வர ரிசல்ட் எல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லணும், லீடிங். ஓகேவா? அது அந்த நொடி தான் லீடிங். அதுவே ரிசல்ட்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச்ல வந்து 6 அடிக்கலாம். ஆனா அடுத்த 5 ஓவர்ல எல்லாருமே ஆல் அவுட் கூட ஆகலாம். கரெக்ட்டா? சோ நம்மளுக்கு தெரியாது. சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது லீட். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது ட்ரெண்ட். ஒரு மத்தியானம் 12 மணி, அதாவது இந்த மாதிரி ரவுண்டா 14 எடுக்கணும்ல, அதுல வந்து ஒரு 5 ரவுண்ட் 6 ரவுண்ட்
ரவுண்டு ஏன் ஒரு 8-10 ரவுண்டு முடியறப்போ நம்மளுக்கு பாதிக்கு பாதி ஓட்டு கவுண்ட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிடும். அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு கிளியர் பேட்டர்ன் தெரிஞ்சிடும். ஓகேவா? இதை வந்து ட்ரெண்டும்பாங்க. இந்த ட்ரெண்டிங்ல யார் இருக்காங்களோ மோஸ்டா அவங்க தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. பட் ட்ரெண்டிங்லயுமே ரொம்ப கேப்பா வந்து ரொம்ப சின்னதா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஜெயிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ட்ரெண்ட் வந்து நம்ம தெரியறதுக்கு, அதாவது எலெக்ஷன் எதை நோக்கி போகுதுங்கிற ட்ரெண்டை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மத்தியானம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். காலையில தெரிஞ்சிடாது. அதுக்கப்புறம் ரிசல்ட் அது ஃபைனலா நம்மளுக்கு தெரியறதுக்கு ஈவினிங் ஆயிடும். ஒரு தொகுதியில எவ்வளவு எண்றாங்க எப்படி எண்றாங்கிறத பொறுத்து ஈவினிங் வரைக்கும் ஆகிடும். ஈவினிங் வந்து எல்லாத்தையும் தெளிவா பார்த்து முடிச்சிட்டாங்க அப்படினால் அங்க இருக்கிற ஆபீசர் வந்து யாரு ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கறத எல்லாரும் முன்னாடியும் டிக்ளேர் பண்ணுவாங்க. டிக்ளேர் பண்ணிட்டு அவங்க கிட்ட ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. ஓகேவா? அந்த ஃபார்ம் பேர் வந்து ஃபார்ம் 22. இந்த ஃபார்ம் 22 கொடுத்துட்டு நீங்க தான் ஜெயிச்சிருக்கீங்க. எல்லா கட்சிக்காரனும் அதை பார்த்திருக்கான். கவர்மெண்ட் மட்டும் பார்க்கல, எல்லா கட்சிக்காரனும் இந்த கவுண்டிங் ப்ராசஸ் மொத்தமா விட்னஸ் பண்ணியிருக்கான். ஃபார்ம் 21C அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து ரிசல்ட் என்ன, எல்லாரும் எவ்வளவு ஓட் எடுத்திருக்காங்க, நோட்டா வரைக்கும் எதையுமே விடாம ஒரு ஓட்டையும் கவுண்ட் பண்ணி அதை சைன் போட்டு அதுக்கப்புறம் ஃபார்ம் 22 நீங்க தான் ஜெயிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த எம்எல்ஏ யார் அங்க ஜெயிச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட அதை டிக்ளேர் பண்ணுவாங்க. இந்த மொத்த ப்ராசஸ்லயுமே பாத்தீங்கன்னா பிஹைண்ட் த சீன்ஸ் நம்மளுக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஓகே மதன், ஆனா அந்த மெஷின்குள்ள வர்ற நம்பர் கரெக்ட் தானா நம்மளுக்கு எப்படி தெரியும்? ஒரு கேள்வி கேட்பீங்க. கரெக்ட்டா? இந்த மாதிரி கேள்வி நிறைய பேர் கேட்கறதுனால தான் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம ஓட்டு போடுறப்போ ஒரு விஷயம் கவனிச்சிருப்பீங்க. நம்ம ஒரு பட்டன் அமுக்குன உடனே கிட்ட ஒரு பாக்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த பாக்ஸ்ல வந்து ஒரு பிரிண்டட் பேப்பர் வந்து நம்ம கிட்ட காமிக்கும். நம்ம போட்ட ஓட்டோட சிம்பலை காமிக்கும். காமிச்சிட்டு அது உள்ளுக்குள்ள போய் விழும். இந்த சிம்பல் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பேப்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா, கவனிச்சிங்களா? அப்படி ஒன்று இருக்குள்ள கிட்ட ஒரு பாக்ஸ் வச்சிருப்பாங்க. இந்த பாக்ஸ் வந்து ஒரு பூத்துக்கும் இந்த மாதிரி நம்ம போட்ட ஓட்டுக்கு கிட்ட வந்து அந்த பாக்ஸ் வந்து ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சோ மொத்தமா போலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, ரேண்டமா அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஏஜென்ட் எல்லா கட்சிக்காரங்க எல்லாரும் சேர்ந்து ரேண்டமா ஏதாவது ஒரு 5 பாக்ஸ் எடுப்பாங்க. ஓகேவா? பாக்ஸ் எடுத்துட்டு அங்க வந்து மேனுவலா கவுண்ட் பண்ணுவாங்க. கவுண்ட் பண்ற ஷீட்ஸும் இப்படி நம்ம ஓட்டு போட்டு அது வந்து அங்க சீட்டா உழுகுது. கரெக்ட்டா? அந்த சீட்டும் இங்க ஓட்டு போட்ட நம்பரும் மேட்ச் ஆகுதாங்கிறத பார்ப்பாங்க. அது மேட்ச் ஆயிடுச்சுன்னா கரெக்ட்டா இருக்குன்னு அர்த்தம். கரெக்ட்டா? சோ மேட்ச் ஆகுதாங்கிறதுக்கு அந்த வெரிஃபிகேஷனும் நடந்து முடிஞ்சிடும். இப்போ இந்த ரிசல்ட்ல வந்து சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா கேப் ரொம்ப கம்மியா இருக்கும். ஒரு 0.5%, 1% இந்த மாதிரி ரொம்ப மைன்யூட் கேப் இருக்கிறப்போ அந்த செகண்டா வர்றவங்க சம்டைம்ஸ் ரீகவுண்ட் அப்பீல் பண்ணுவாங்க. இல்ல ஒழுங்கா கவுண்ட் பண்ணுங்க, மறுபடியும் கவுண்ட் பண்ணுங்க அப்படின்லாம் வந்து கவுண்டிங் வந்து அப்பீல் பண்ண சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி அப்பீல்ல ரிசல்ட் தலைகீழா போன கதையெல்லாம் கூட இருக்குது. ஓகேவா? அந்த மாதிரி ரொம்ப ரேர் சினாரியோல அங்க இருக்கிற ஆபீசர் நினைச்சாங்கன்னா ஓகே ஃபைன் நான் மறுபடியும் அப்ரூவ் பண்றேன்னு சொல்லிட்டு ரீகவுண்ட் நடக்கும். இப்போ ஒரு இடத்துலயும் இந்த பூத் கவுண்ட் எல்லாம் இருக்குல்ல, ஒரு பாக்ஸையா திறந்து பார்த்து ஒரு பட்டன் அமுக்குறாங்க. இந்த பூத்ல இவ்வளவு ஓட்டுங்கிற நம்பர்லாம் இருக்குல்ல, இதெல்லாத்தையும் அங்க இருக்கிற ஏஜென்ட்ஸ் இருக்கிறவங்க அவங்களோட பேக்ரவுண்ட்ல இருக்கிற டீமுக்கு வார் ரூம்ஸ்க்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அங்க இருக்கிற வார் ரூம் வந்து கணக்கு போட்டே இருப்பாங்க. இந்த நம்பரும் கடைசில வர நம்பரும் மேட்ச் ஆகுதா? இது ஒரு பெரிய ப்ராசஸ். இதுக்கு வெளியில வந்து அத்தனை பேர் சப்போர்ட்டுக்கு நிப்பாங்க. ஹெல்ப் கேட்டா உடனே பண்றதுக்கு இருப்பாங்க. இந்த மொத்த ப்ராசஸும் கிட்டத்தட்ட 8 to 9 hours வரைக்கும் கூட போக வாய்ப்பு இருக்குது. சில நேரம் நைட் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. சில நேரம் காலையிலேயே ரொம்ப கிளியரா நம்மளுக்கு இவங்க தான் ஜெயிச்சிட்டாங்க, கேப் அதிகமா ஜெயிச்சிட்டாங்கன்னு தெரியும். பட் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு எலெக்ஷன்ல, நாளைக்கு கவுண்டிங்ல அந்த மாதிரி கேப் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா கேப் வந்து ரொம்ப டைட்டா மார்ஜின்ஸ் இருக்குங்கிறது தான் இப்போ நடந்து முடிஞ்ச எலெக்ஷன்ல எல்லா எக்ஸிட் போல்ஸும் அரசியல் கட்சிகளா இருக்கிறவங்களே சொல்லக்கூடிய ஒரு காமனான கருத்து. ஏன்னா தமிழ்நாட்டில் எப்பவுமே மேஜரா டூ பார்ட்டி ஹெட் பண்ணக்கூடிய ஒரு எலெக்ஷன் சொல்றப்ப இப்ப தமிழக வெற்றி கழகமும் சேர்ந்திருக்காங்க. நாம் தமிழர் கட்சி வந்து போன டைம் வந்து 8-9 எல்லாம் கிராஸ் பண்ணி நெருங்கிட்டு இருக்காங்கிறப்போ 4 சைடு ஸ்ட்ராங்கரா இருக்காங்க. ஸோ 4 சைடுமே ஸ்ட்ராங்கரா இருக்கிறப்போ 8% இஸ் a பிக் நம்பர். கரெக்டா? தமிழக வெற்றி கழகம் எவ்வளவு பர்சன்டேஜ் எடுக்க போறாங்கன்னு தெரியாது. இப்படி எல்லாருமே வந்து ஸ்ட்ராங்கரா இருக்கிறப்போ ஒரு ஓட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு ரிசல்ட் கம்ப்ளீட்டா நம்மளுக்கு தெரியறதுக்கு நைட் ஆயிடும் என்னோட கெஸ். பட் தட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு பீப்புள் ஹவ் voted. எனக்கு தெரிஞ்ச நைட் ஆயிடும். மத்தியானம் வந்து நம்மளுக்கு ஒரு ட்ரெண்ட், நான் சொன்ன மாதிரி காலையில லீடு தான் தெரியும். அந்த லீடை வச்சு ஒன்றும் பண்ண தேவையில்லை. அது நேரமாக ஒரு பூத்துல ஒருத்தங்களுக்கு அதிகமா இருக்கும், ஒரு தெரு ஃபுல்லா ஒருத்தங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க, அடுத்த தெரு வேற ஒருத்தங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. அது பிரயோஜனம் இல்லை. மத்தியானம் நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே இதான் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி லேட் ஈவினிங் நைட் வந்து நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அந்த ரிசல்ட் யோசிச்சு பாருங்க. 5 வருஷம் ஆட்சி செஞ்சவங்களா இருக்கட்டும், பல வருஷமா போராடுறவங்களா இருக்கட்டும், புதுசா ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், அதுக்காக ஓடினவங்களா இருக்கட்டும், இப்படி ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு கதை இருக்குது. அது எல்லாத்தையும் இந்தியன் டெமோக்ரஸி வந்து 8 மணி நேரத்துல நிர்ணயிக்க போகுது. இந்த 8 மணி நேரத்துல ஒரு தொகுதியிலையும் யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் நம்மளுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் 5 வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் இவங்க தான் வந்து சூஸ் பண்ணி சீஃப் மினிஸ்டர் யாருங்கிறதையும் டிசைட் பண்ணும். சோ எந்த கட்சியில இருக்கிறவங்க மேக்ஸிமம் ஒரு தொகுதியில ஜெயிச்சிருக்காங்களோ அவங்க சீஃப் மினிஸ்டர் யாருங்கிறத ஓட் பண்ணி நிர்ணயிக்க போறாங்க. சோ இதுதான் வந்து நாளைக்கு நடக்கக்கூடிய மொத்த ப்ராசஸ்.
ப்ராசஸ் அண்ட் இதோட முடிய போறதில்ல. இப்போ சில பேருக்கு ஒரு வாரம் கழிச்சு டவுட் வரும். எனக்கு இருந்தாலும் கவுண்டிங்ல டவுட் இருக்குன்னுலாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்ப என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெஷின் எல்லாத்தையும் மறுபடியும் 45 டேஸ்க்கு ஹோல்டு பண்றாங்க. ஸ்ட்ராங்கான பெட்டிஷன் வந்துச்சுனாலோ, ஏதாவது கவுண்டிங் அது இதுன்னு கேட்டாங்கன்னா, அதெல்லாம் எடுத்து என்கொயர் பண்றதுக்கு இட்ஸ் நாட் லைக் ஒன் டைம் திங். அதுக்கு 45 டேஸ்க்கு டைம் இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப லாங்கான ஒரு ப்ராசஸ். இருந்தாலும் மெஷின் அப்படிங்கிறதுனால சில பேருக்கு அங்கங்க வந்து டவுட்ஸ் வரலாம். அந்த மாதிரி டவுட்ஸ் இருக்கிறதுக்கு சிஸ்டம் இருக்குது. பதில் சொல்லணும். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட நம்மளுக்கு தெரியும் ராகுல் காந்தி இருந்துகிட்டு ஓட் சோரி அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷனே வந்து நிறைய விமர்சிக்கலாம் செஞ்சிருந்தாங்க. ஸோ எதிர்க்கட்சிகள் அந்த மாதிரி பண்றது இருக்குது. மெஷின் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய கட்சிகள் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் ப்ராசஸ் இன்னைக்கு நம்ம இதை தான் அடாப்ட் பண்ணியிருக்கோம். சம் டெவலப்டு கண்ட்ரீஸ் லைக் யூஎஸ்ல கூட வந்து இன்னும் மெஷின்ஸ் ஃபாலோ பண்ணல. பட் அட் த சேம் டைம் இந்தியால மெஷின் ஃபாலோ பண்றதுக்கான ரீசன் என்னன்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லுவாங்க. ஆரம்பிச்சப்போ சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல வந்து உலகத்திலே அதிகமான பாப்புலேஷன் இருக்காங்க. நம்ம டெமோக்ரசி. இதுக்கு முன்னாடிலாம் கவுண்டிங் எப்படி தெரியுமா போகும்? 2 நாள், 3 நாள் அப்படின்லாம் போகும். அப்புறம் அந்த ஓட்டு போட்டவங்களுக்கு ஸ்டாம்ப் எல்லாம் குத்துவாங்க. அந்த மாதிரி சில ப்ராசஸ் இருக்குது. அப்படி குத்துறப்ப வந்து பிரச்சனை வந்துருச்சு. இவங்க ஒழுங்கா ஸ்டாம்ப் குத்தல அப்படின்லாம் சொல்லி 10% வரைக்கும் சில இடங்கள்ல எல்லாம் ஓட்டு ரிஜெக்ட் ஆனதெல்லாம் இருக்குது. 10% ஓட்டு வந்து ஜெயிக்கிறவனுக்கும் தோக்குறவனுக்கும் மார்ஜினே வந்து அதை விட என்னெல்லாமோ கம்மியா இருக்கும். அப்போ இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது. பூத் கேப்சரிங் நடக்க சான்ஸ் இருக்குது ஓட்டிங் டயத்துல. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது அவாய்ட் பண்றதுக்கு தான் இவிஎம் யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்க. ஸோ ஓவரால் பட் ப்ராசஸ் என்னங்கிறத சொல்லிட்டேன். அதை வந்து ஏன் அப்போஸ் பண்றாங்க, எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றவங்களும் இருக்காங்க, இல்ல இதுதான் கரெக்ட்னு சொல்றவங்களும் இருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆனா நிர்ணயிக்கக்கூடிய ஃபைனல் டெசிஷன் இதுதான் பெஸ்ட் மெத்தட் கவுண்ட் பண்றதுக்கு இந்தியாவோட. ஏன்னா அகைன் எலெக்ஷன் இஸ் a very costly process, tedious process. இந்த மாதிரி நிறைய காரணங்கள்னால அது போக வந்து நம்பகத்தன்மை இதுல தான் அதிகமா இருக்குது. அதுக்காக தான் நாங்க கிராஸ் செக்கிங் வேற பண்றோங்கிறது எலெக்ஷன் கமிஷனோட தரப்பா இருக்குது. பட் வாட் எவர் இந்த ப்ராசஸை நம்பி நம்ம எலெக்ஷனுக்குள்ள இறங்குறோம். எல்லா கட்சியும் நம்புறதுனால தான் கடைசியில எலெக்ஷன்ல நிக்கிறாங்க. விமர்சனங்கள் இருந்தாலும் கடைசியில இது கரெக்டா நடக்குங்கிறதுனால தான் அவ்வளோ செலவு பண்ணி ஒவ்வொருத்தங்களும் கேம்பெயின் பண்றாங்க, உழைக்கிறாங்க, ஒரு வருஷமா கூவுறாங்க. எல்லாருமே அதனால தான். கரெக்டா? அப்படி இருக்கிறப்போ நம்ம ஓட் போட்டாச்சு. நாளைக்கு ரிசல்ட் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பட் பிஹைண்ட் த சீன்ஸ் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஓவரால் இப்போ ஒரு ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு நான் சொன்ன மாதிரி என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத முடிஞ்ச அளவுக்கு நான் சூப்பர் ஃபாஸ்டா இன்ஸ்டாகிராம்லயும் ட்விட்டர்லயும் போஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ நீங்க அங்க ஃபாலோ பண்றதுன்னா பண்ணிக்கோங்க. இங்கே கமெண்ட் செக்ஷன்ல அதுக்கான லிங்க் இருக்கும். அண்ட் யூடியூப்ல கண்டிப்பா ரிசல்ட்ஸ் வந்த உடனே வீடியோவா சீக்கிரமா போஸ்ட் பண்றதுக்கு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. அப்போ தான் வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நான் போஸ்ட் பண்ணிடுவேன், பட் அப்புறம் வீடியோ உங்களுக்கு வந்து சேராது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. I'll see you tomorrow. Love you all. Interesting day ahead. Cheers MGs. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. Cheers.